君の笑顔はまるで太陽氷点下の街も溶けてくもうどうにも止まらない生なめんこいやる透明感半端ないマイナス5度でも生足意外と純情何この感情やるやるこの距離感はないじゃん勘違いしちゃうじゃん誰にでもそうなの目が離せない気になってしょうがない虜になってく君の笑顔はまるで太陽氷点下の街も溶けてく熱いことが鳴りやまないロマンティックな金の世界にシュープルを描くシンデレラもうどうにも止まらないもう先にも知りたい生なめんこいやるめんこいと3個ギャル生なめんこいと3個ギャルめんこいと3個ギャルஒரு நிமிஷம் இங்க பாருங்க டைம் ஆயிருச்சு பார்க்க க்ளோஸ் பண்ண போறோம் டைம் ஆயிடுச்சுல சீக்கிரம் வா அப்புறம் வீட்டுக்கு போற பஸ் நம்ம மிஸ் பண்ணிடுவோம் சுபாஷா ஆமால சீக்கிரம் வா மினாமி கொஞ்சம் இருங்க இங்க இருந்து போற லாஸ்ட் பஸ் ஏற்கனவே கிளம்பிருச்சு ஆனா இதுல இன்னொரு பஸ் இருக்கிறதா காட்டுதே கார்ட்டூன் தான் நீங்க வீக் டேஸோட ஷெட்யூல பாத்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வீக்கெண்ட்லயும் ஹாலிடேஸ்லயும் பஸ்ஸோட டைமிங் டிஃபரெண்டா இருக்கும் சோ வேற பஸ் இங்க கிடையாது சரி சரி அப்படின்னா நான் என் அப்பாவுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணி பாக்குறேன் ஓகே நானும் அம்மாக்கு கால் பண்ணி சொல்றேன் ஹலோ என்ன விஷயம் சொல்லு சுபாஷா. ஹலோ அப்பா அது நான் இன்னைக்கு ஒரு ஃப்ரெண்டோட வெளியே போறேன்னு சொல்லியிருந்தேன்ல அந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன்ப்பா. நீ அங்கதான் இருக்கியா? ஓ அப்படியா. கிட்டாமில இருந்து ஹிகாஷி மொக்கோட்டோக்கு கார்ல 1 மணி நேரம் தானா? அப்ப சரி நான் கார்லயே போய் அவங்கள பிக்கப் பண்ணிட்டு வரேன். சுபாஷா கொஞ்ச நேரம் உன் ஃப்ரெண்டு கூட அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு. சரி அப்படின்னா நீங்க என்னது? அப்பா அதெல்லாம் முடியாதுப்பா. அது என்னாச்சு சுபாஷா? அது வந்து என் அப்பாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இங்க இருக்க ஹோட்டல்ல வேலை செய்யறாரா, அவரை போய் பார்த்து நம்மள அங்க தங்க சொன்னாரு. என்ன உண்மையாவா? அப்பா கிட்ட வேற நான் ஃப்ரெண்டோட இருக்கேன்னு சொன்ன அப்பனா அது ஒரு பையன் நினைச்சுக்கிட்டு இருப்பாருல்ல. இப்போ என்ன செய்வேன்? நடக்கிறதெல்லாம் பாக்கும்போது எனக்கு நம்ம பேசிட்டு இருந்ததுதான் ஞாபகம் வருது சுபாஷா. நம்ம டேட் ஒரு நாள் வெளியே போலான்னு பேசிட்டு இருந்தோம்ல, இன்னைக்கு அது உண்மையாயிடுச்சுல்ல. ஆனா இது நம்ம எப்படி எடுத்துக்கிறது? நம்ம 2 பேரும் ஒன்னா எங்க தங்கினா உன்னோட பேரண்ட்ஸ் தப்பா எடுத்துக்க மாட்டாங்களா? பிரச்சனை ஒண்ணும் இல்ல, நான் எங்க அம்மா கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். டைம் பாத்தியா? நம்ம தான் இன்னும் டின்னர் சாப்பிடவே இல்லல. சோ சீக்கிரம் வா, இல்லனா அதையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அம்மா அக்கா எங்க? இன்னைக்கு உன் அக்கா அவ ஃப்ரெண்டு வீட்லயே தங்கிக்கிறாளாம், வீட்டுக்கு வரமாட்டாளாம். என்னது? அப்ப நானும் என்னோட ஃப்ரெண்ட் வீட்லயே போய் தங்கிக்கிட்டுமா? நீ எங்கேயும் போக கூடாது, இங்கதான் தூங்கணும். பசங்களா ரொம்ப சீக்கிரமா வளர்ந்துடுறாங்க. கடவுளே, பாக்க செமையா இருக்கு. ஆமா எனக்கும் பிடிச்சிருக்கு. இது எல்லாத்துக்கும் உங்க அப்பாக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். தகப்பா பெரிய உதவி செஞ்சிருக்கையா. இது செமையா இருக்கு. அது என்னோடது. மினாமி என் வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. ஆமா எனக்கும் தான். சரி டைம் ஆயிடுச்சு, நம்ம ரூமுக்கு போலாமா? ஓகே. பெரிய இவன் மாதிரி கேட்டுட்டேன், ஆனா அங்க போய் என்ன ஆக போதும்னு தெரியலையே. அங்க போனா இவ கூட ஒன்னா தனியா இருக்கணும்ல. ஏய் சுபாஷா, ரூமுக்கு போனதும் நான் முதல்ல போய் குளிச்சிட்டு வந்துடட்டுமா?
என் உடம்பெல்லாம் உதறுதே. ஆம்பளை பையன் மாதிரி தைரியமாயிருடா. சுபாஷா, என்னாமே இல்ல 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 நான் என்ன இது மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஐயோ, அன்னைக்கு நடந்த மாதிரியே இன்னைக்கு சீண்டுறாளே. சும்மாவே என் மனசு எக்கு தப்பா யோசிக்கும். இப்ப சொல்லவா வேணும்? இல்ல இல்ல, மினாமி அந்த மாதிரி செய்யற பொண்ணே கிடையாது. நான் தான் தேவையில்லாம தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நான் திரும்ப மினாமிய சந்திப்பனான்னு எனக்கு தெரியலையே. சரி. ஏ சுபாஷா, இப்போ நீ போறியா? அது சரி, நீ தூங்கிட்டியா? சரி, டிஸ்டர்ப் பண்ணல. நீ டயர்டா இருப்ப. ஏ சுபாஷா, கேம்ல லாகினும் பண்ணல, என்னோட மெசேஜுக்கும் ரிப்ளை பண்ணல. அவனுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ? அது அவளே தானே? யாரு, நீயா? நீ இவ்வளவு காலையில வெளியில வந்து நான் பார்த்ததே இல்லையே. மறுபடியும் நீ கேம் தான் விளையாடிக்கிட்டு இருக்கியா? நீ உன் வாய மூடு. நான் விளையாடினா உனக்கு என்ன? கோவப்படாத. இவ பேர் ஹீனா, என்னோட ஃப்ரெண்டு. இவ நம்மள விட ஒரு வருஷம் சீனியர். நைஸ் டு மீட் யூ. என் பேரு சயூரி. நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நாங்க 2 பேரும் கரோக்கிக்கு போக போறோம். நீ எங்க கூட வரியா? நான் வரல. அப்படின்னா நாம படத்துக்கு போலாமா? இன்னைக்கு எனக்கு வரதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதான் நீயும் இவ்ளோ சேர்ந்து அவுட்டிங் போறீங்கல்ல. இருந்தாலும் உன் கூட போகணும்னு ஆசைப்பட்டேன். இப்படியே கேம் விளையாடிட்டு இருந்தா உனக்கு எந்த பாய் ஃப்ரெண்டும் கிடைக்க மாட்டான். என்ன? ஆமா, நீ வேற யாரையாவது விரும்புறியா என்ன? சீக்கிரம் சொல்லு. இல்ல, அப்படியெல்லாம் யாரும் இல்ல. அப்ப நீ கண்டிப்பா யாரையும் விரும்புற. எனக்கு தெரியும், உன் கிளாஸ்ல தானே இருக்காங்க. எதுவும் பேசாத. சரி, இப்ப எதுக்கு இத பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? காம் டவுன், கொஞ்சம் பொறுமையா இரு. வெல்கம். ஏய், அங்க பாத்தியா? அங்க வர்றது மினாமி தானே? உள்ள வாங்க. ஹாய், குட் ஆஃப்டர்நூன். ஓ, ஹலோ. இந்த டிஷ் நானே என் கையால செஞ்சது. உங்களுக்காக எடுத்துட்டு வந்தேன். ஓ, இந்த டிஷ்ஷா? அதுவும் சரிதான். ஆமா, இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டே தானே? ஓ, நீங்க சுபாஷாவை பார்க்க வந்திருக்கீங்களா? அவன் ரூம்ல இருக்கான், கூப்பிடட்டுமா? பரவாயில்ல. இந்த லீவ்ல அவனை சரியா பார்க்க முடியறதில்ல. அவனுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம இருக்கும்னு நினைக்கிறேன். அது அவன் உடம்புக்கெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படின்னா நீ இதை குடுக்கறதுக்காக மட்டும்தான் வீட்டுக்கு வந்தியா? ஆமா, இத குடுக்க தான் வந்தேன். சரி, போயிட்டு வரேன். சரி, ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். என்னது, அப்ராட்ல போய் நீ படிக்க போறத பத்தி அவன் கிட்ட சொல்லலையா? இல்ல இல்ல, நாங்க 2 பேரும் வெளியே போயிருக்கும் போது அவங்க கிட்ட இத பத்தி சொல்லிட்டேன். அந்த மினாமி இப்போ படிக்க அப்ராட் போறான்னு நினைக்கிறேன். அப்படிதான் நானும் நினைக்கிறேன்.
அப்புறம் நான் என்ன சொல்ல வரேன்னா, அவ எல்லாரு கூடயும் நல்லா பழகுறத பார்த்து நீ அவளுடைய பெரிய ஃபேன் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். ம். உனக்கு ரொம்பவே தேங்க்ஸ். எனக்கு நீ நிறைய அட்வைஸ் கொடுத்திருக்க, அதெல்லாம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓ அப்படியா? ஆக்சுவலி நீ நிறைய கிரேசியான விஷயங்களை பண்றதுனால எப்பவுமே இப்படிதான் இருப்பேன் நினைச்சேன். ஆனா திடீர்னு அப்ராட் போய் படிக்கிறேன்னு சொல்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மினாமி. நான் ஒன்னும் உன்னை பாராட்டல. ஆக்சுவலா இதுக்கு மேல வெயிட் பண்ண கூடாது. நான் இப்ப போலனா என்னால எப்பயும் போக முடியாது. உனக்கு தெரியும்ல, நான் எப்பவுமே ஜாலியா இருக்கணும்னு நினைப்பேன். ஸ்கூலுக்கு போறது, உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது, உங்க கூட உட்காந்து சாப்பிடணும்னு நினைப்பேன். எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். வயசானாலும் ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா இருக்கணும். நான் அப்படிதான் நினைக்கிறேன். ஆனா நீ, சுபாஷா, அப்புறம் நீங்க 2 பேரும் ஒரே தருணத்துல ஹார்ட் ஒர்க் பண்றத பாக்கும்போது இது மட்டுமே எனக்கு வாழ்க்கையில போதாதுன்னு ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். நீங்க எல்லாரும் பெர்ஃபெக்ட்டா இருக்கீங்க. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நானும் உங்கள மாதிரி பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு நினைச்சேன். அதனாலதான் நான் மேக்கப்ப பத்தி அங்க படிக்க போறேன். நானும் உங்கள மாதிரி நல்லா படிச்சு ஒரு நாள் ஒரு பெரிய ஆளா கண்டிப்பா வருவேன். உன்னெல்லாம் என்ன? அம்மா கால் பண்றாங்க. சரி சரி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, கிளம்புறேன். அது சரி, கார் வரைக்கும் டிராப் பண்றேன். அதெல்லாம் வேண்டாம். உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்றாங்க, நீ அவங்கள கவனி. ஓ, நான் மறந்தே போயிட்டேன். சரி, கிளம்புறேன். சரி, பத்திரமா போயிட்டு வா. இப்பதான் மினாமியா பார்த்தேன். அவ ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கா. நீ அவளை சென்ட் ஆஃப் பண்ணல? ஓகே, கரோக்கிக்கு நீங்க 2 பேரும் ரெடியா இருக்கீங்களா? என்னது, எங்க கிட்ட நீ வரமாட்டேன்னு தானே சொன்ன? கேம்லயே மொத்த டைமையும் நான் ஸ்பெண்ட் பண்ண விரும்பல. என்ன இவ? ஏய், போகாத, வெயிட் பண்ண. இரு நாங்களும் வந்துடுறோம். அன்னைக்கு நைட்டுக்கு அப்புறம் மினாமிய நான் எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியல. அதை பார்த்து அவளுக்கு என்ன பிடிக்கலையும் நான் நினைச்சேன். ஆனா இப்பயும் நான் அவளை பார்க்கலன்னா அதுக்கப்புறம் இல்ல நான் அவளை பார்க்கணும். ஆனா என்னால் நகர முடியலையே. மரம் மாதிரி அப்படியே நிக்காதரா. இந்த சான்ஸை விட்டு அப்புறம் அவளை பார்க்கவே முடியாது. அதனால சீக்கிரம் இந்த இடத்தை விட்டு கிளம்பு. இந்த பின்னு இது அவளோட ஹேர் பின் ஆச்சு. என்னுடைய பேகுக்கு இது எப்படி வந்திருக்கும்? ஒருவேளை அவ தலையில இருந்து கீழே விழுந்திருக்குமோ? இது எப்படியாவது நம்ம கொடுத்தாகணும். இதெல்லாம் நம்ம இமேஜினேஷனா கூட இருக்கலாம். ஆனா அவன் நிஜமா என்ன தள்ளி விட்ட மாதிரி இருந்துச்சு. அப்படின்னா அவ எங்கிருந்து போறதுக்கு முன்னாடி இது கொடுத்தே ஆகணும். அதான் சரி, இப்பயே போறேன். நான் போய் அவளை நேர்ல பாக்குறேன். அப்பா, உனக்கு என்னாச்சு சுபாஷா? எதுக்காக இப்படி கத்திக்கிட்டு இருக்க? என்ன எதுல கேட்காதீங்க, என்ன உடனே ஏர்போர்ட்டுக்கு கூட்டு போங்க. என்ன இப்ப திடீர்னு ஏர்போர்ட்டுக்கு போகணும்னு சொல்ற? ப்ளீஸ் கூட்டு போங்க. சாரி, என்னால முடியாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கு மீட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. சரி, இப்ப நீ எதுக்காக இந்த நேரத்துல ஏர்போர்ட்டுக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க? சொன்னா புரியாது. நான் உடனடியா ஒருத்தரை பார்த்தே ஆகணும். ப்ளீஸ் வாங்க. அப்பா, எப்படி போகுது? எல்லாம் சரியா இருக்குல்ல? மீட்டிங்கான மெட்டீரியல்ஸ் எல்லாம் அனுப்பிட்டீங்கல்ல? ஓ, தேங்க்யூ சோ மச். நான் செக் பண்றேன். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். எனக்கு பதிலா இந்த மீட்டிங்கை நீங்க கண்டக்ட் பண்றீங்களா? ஓகே, தேங்க்யூ. நான் டோக்கியோ வந்ததுக்கு அப்புறம் செக் பண்றேன். நான் மீட்டிங்கை பத்தி மத்த டீமுக்கு அப்டேட் பண்றேன். ஓகே, தேங்க்யூ. நான் கூப்பிடுறேன். என்னப்பா இந்த மொமெண்ட்டை நீ மிஸ் பண்றத பார்க்க எனக்கு விருப்பம் இல்ல.
வா சுபாஷா, நம்ம போலாம். சீக்கிரம் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா. நான் அப்ராட் போக போறது நினைச்சா எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. நான் டயர்டாற வரைக்கும் ஷாப்பிங் பண்ணலான்னு இருக்கேன். சரி சரி, நீ எதுக்கும் கவலைப்படாத. அதான் நான் உன் கூட வரல, உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நீ கவலைப்படாத, ஓகே? ஆ ம் சரி, 2:10 தானே ஃபிளைட்டு. நீ எதுக்கும் கவலைப்படாத, நாம அங்க டைமுக்குள்ள போயிடலாம். மினாமி, நியூ சிட்சோ ஏர்போர்ட்டுக்கு செல்லும் விமானம் இப்பொழுது புறப்பட தயாராக உள்ளது. இது நம்மளோட ஃபிளைட் தானே? சரி, நான் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நீ மெயின் கேட்ல போய் வெயிட் பண்ணு, சரியா? ஆ, ம். அவன் எப்படியும் வரப்போறது கிடையாது. ஹேர் பின்ன தவிர வேற ஏதாவது மறந்து வச்சிருக்கணும். நான் வந்துட்டேன் மினாமி. சுபாஷா, இவ அமைதியா இருந்து நான் பார்த்ததே இல்லையே. அவ படிக்க அப்ராட் போறது நினைச்சு ரொம்ப பதட்டமா இருக்கா போல. நீ எப்படி? இந்தா, இது என்னோட பேக்ல இருந்துச்சு, அதான் நான் கொடுக்க வந்தேன். உன்கிட்ட தான் இருந்துச்சா? தேங்க்யூ சோ மச். இது கொடுக்க தான் நீ இவ்வளவு தூரம் வந்தியா சுபாஷா? அது மட்டும் இல்ல, நீ போறதுக்கு முன்ன ஒரு வாட்டி பார்க்கணும்னு தோணுச்சு. நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். சுபாஷா, இதெல்லாம் காமெடியா இருக்கு. ஆக்சுவலா நான் இந்த ஊருக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதே மாதிரி உன்னை சந்திச்சதுலயும் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆரம்பத்துல ரொம்ப பதட்டப்பட்டேன். என்ன டோக்கியோல இருந்து இங்க தனியா வந்து நான் எப்படி இருக்க போறேன்னு நினைச்சு ரொம்ப பயந்தேன். ஆனா இங்க நான் உன் கூட இருந்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ரொம்ப ஃபன்னா சந்தோஷமா இருந்துச்சு. சொல்ல போனா நான் இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். இங்க எனக்கு எல்லாமே பிடிச்ச மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். அப்படிதான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த ஊராகட்டும், கிட்டாமி ஆகட்டும், அண்ட் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த இடமாகட்டும், எல்லாம் பிடிச்சிருக்கு. 6 மாசமோ இல்ல 1 வருஷமோ நீ திரும்ப இங்க எப்ப வருவன்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நான் காத்திருப்பேன். நீ வந்த அப்புறம் நம்ம திரும்ப போய் அந்த பூக்களை பார்க்கலாமா? வெறும் 2 வாரம் தான். அது வெறும் 2 வாரம் தான். அது வெறும் ஷார்ட் டைம் கோர்ஸ் தான். என்னது, 2 வாரம் தானே? ஆனா இந்த 2 வாரமே எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்க போது தெரியுமா? ஏம்மா? இதுக்கு முன்னாடி இந்த ஊரை விட்டு நான் வெளியே போனதே கிடையாது. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் அப்ராடுக்கு போறது. எனக்கு எக்ஸைட்டடா இருந்தாலும் நினைச்சு பார்க்கும்போது நர்வஸா இருக்கு. உன்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் எனக்கு இப்பதான் புரியுது. ஃபீலிங்ஸா? ஆனா நான் இப்ப ஓகே தான். நீ வேணா வெயிட் பண்ணி பாரு. நான் திரும்பி வந்ததும் உன் கூட தான் இருப்பேன். திரும்பி வரும்போது மாற்றத்தோட தான் இருப்பேன். ஹாப்பியா போயிட்டு வா. See you soon. ஹொக்காய்டோக்கு உன்னை படிக்க அனுப்புனது உண்மையிலேயே ஒரு நல்ல முடிவுன்னு தான் எனக்கு தோணுது. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பா. சரி, ரிட்டர்ன் போகும்போது நம்ம ஏதாவது சாப்பிட்டு போலாமா? உண்மையாவா? உண்மையாதான். ஹொக்காய்டோல நிறைய டிஷ்ஷஸ் சாப்பிடுறதுக்கு சூப்பரா இருக்கும். 今日も朝から晩まで君のことばかり考えちゃってもわよわよわどうにかなりそうな恋のこの恋の
こと考え始めたこの顔だけなんかおかしくて一人でにやけちゃう午後何気ない言葉も何でもない仕草も特別を彩ってゆく今日も朝から晩まで君のことばかり考えちゃってもどうにかなりそうな恋のこの恋のちぐはぐを食べてこれ友情愛情このままじゃもう離れられないだஹே சுபாஷா குட் மார்னிங். குட் மார்னிங். சுபாசா அது குட் மார்னிங். குட் மார்னிங். நெக்ஸ்ட் வீக் ஒரு ஈவெண்ட் வருது, அதான் நீ என் கூட வரியான்னு கேக்குறதுக்காக வந்தேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணலாமா? ஓ, அப்ப செம்ம ஃபன்னா இருக்குமே. நானும் வரேன். நிஜமாவா? அப்புறம் நீ ஓகே சொல்லிட்டு வராம இருக்க கூடாது. அப்படிலாம் இல்ல, கண்டிப்பா நான் வந்துருவேன். அதுக்கு முன்னே லெவலை இன்க்ரீஸ் பண்றேன், சரியா? என்னது இது? இன்னைக்கு பென்டோ எடுத்துட்டு வரலையா? இதுவா? ஆமா, புதுசா ட்ரை பண்ணலாமே கொண்டு வந்தேன். ஓகே, நான் அப்புறம் பாக்குறேன். ஓகே ஓகே, எல்லாரும் உங்களோட அட்டெண்டன்ஸ் கொடுங்க. நீங்க ரெடியா? எஸ் மேம். சுபாஷா சுபாஷா அவ இன்னைக்கு கிளாஸ்க்கு வரலையா என்ன? தோ இருக்கு. எல்லாருக்கும் குட் மார்னிங். ஹலோ. மறுபடியும் வந்துட்டேன்ல, எப்படி? ஸ்கூலோட ஃபர்ஸ்ட் டேவே வழக்கம் போல லேட்டா தான் வந்திருக்காளா? ஆமா, எதுக்காக இவ்ளோ லேட்டா வந்த? நீ கொஞ்சம் கூட மாறவே இல்ல. உனக்கு இங்க சீட் அலாட் பண்ணாததுனால நீ சுபாஷா பக்கத்துல போய் உட்காந்துக்கோ, சரியா? நான் இன்னும் இங்க அட்டெண்டன்ஸ் எடுத்து முடிக்கல. ப்ளீஸ் எல்லாரும் கொஞ்சம் அமைதியா உட்காருங்களா? ஹே மினாமி, உனக்கு தான். என்ன இது? எனக்கு பிடிச்சது நீ வாங்கிட்டு வந்திருக்கியா? தேங்க்யூ சுபாஷா, நான் இத ரொம்பவே மிஸ் பண்ண தெரியுமா? தேங்க்ஸ். உனக்கு பிடிக்கும்ல, அதனாலதான் நான் வாங்கிட்டு வந்தேன். ஐயோ, டேஸ்டா இருக்கு. இந்தா, நீயும் சாப்பிடு. காட்டு. ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? கிளாஸ்க்கு லேட்டா வந்தது மட்டும் இல்லாம வந்த உடனே கிளாஸ்லயே சாப்பிட ஆரம்பிச்சிட்டியா? சுபாஷா, அவளோட சேர்ந்து நீயும் கெட்டு போயிட்டியா? என்ன மன்னிச்சிருங்க. நீங்க 2 பேரும் இந்த கிளாஸ் முடிஞ்சதும் என்ன ஆபீஸ்ல வந்து பாருங்க. ஓகே மேடம். ஆல் ரைட், மத்தவங்க எல்லாரும் உங்க அட்டெண்டன்ஸ் கொடுங்க. சுபாஷா, சரி சொல்லு. வெல்கம் பேக் மினாமி.